என்ன வச்சிருக்க? என்ன காளான்? சிப்பி காளான். சூப்பர். ரொம்ப சிரமத்தில் லோன் வாங்கி லோனு சான்சன் ஆகாமல் நார்மலாக போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். கையில் இருக்கிறத வச்சு பெருசாக செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாக்கா மென்மேலும் மேலே வரலாம். Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து காளான் வளர்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அழகான குடும்பம், அழகான கிராமம், அழகான காளான் வளர்ப்பு இடம். இங்கே வந்து விவசாயியோட யதார்த்தமான காளான் வளர்ப்பு பற்றின சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். A to Z காளான் வளர்ப்பு எப்படி, எல்லா விஷயங்களும் நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குட்டி பாப்பா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவா. வாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. மாடு தடவி கொடு. ஓகே, அதுதான் நம்ம பருத்தி கடா. கங்கா இந்த மாடு பேரு. இதெல்லாம் என்னங்கண்ணா? அதை அமுத்தி விடணும், திருப்பி வைக்கணும். தொடலாங்களா? தொடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த இடம் எங்கண்ணா இருக்கு? காளான் வளர்ப்பு நீங்க நடத்திட்டு இருக்க இந்த இடம் எங்க இருக்கு? முகனூர் பஞ்சாயத்து தெற்கு கிராமம். ஓகே ஓகே, சீத்தப்பட்டியில இருக்கு. இந்த தொழில் வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம். 6 மாதமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழில உள்ள உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் அப்படியே எங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட பகிர்ந்து. அனுபவம்னா நான் வந்து இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி. அதனால வந்து மேக்சிமம் குறைஞ்சபட்சம் என்னால லோக்கல்ல கொடுக்கற முடியற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பெருசா ஒன்றும் செய்ய கிடையாது. சரிங்க அண்ணா. இப்போ பல்கா கேட்குறாங்க அப்படின்னா உங்களால பண்ணி தர முடியுமாண்ணா? பண்ணலாம் மேடம். பண்ணலாம்னா குறைஞ்சபட்சம் ஆர்டர்னாக்கா 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும். 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா 20 கிலோ 30 கிலோ அப்படிங்கும்போது 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாதான் நாங்க ரெடி பண்ண முடியும். நீங்க பண்ணிட்டு இருக்க காளான் பேர் என்ன காளான்? சிற்பி காளான். சிற்பி காளான். சாதாரணமா வர பட்டன் காளானுக்கும் இந்த சிற்பி காளானுக்கும் என்ன வித்தியாசம்? பட்டன் காளானோட டேஸ்ட்டை விட இது வந்து சிற்பி காளான் வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும். நம்ம நாட்டு காளானோட டேஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த இதை நீங்க எப்படி பயிரிடுறீங்க? இதுக்கான பயிற்சி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களோட அனுபவத்தை அப்படியே சொல்லுங்க. நான் வந்து சிறுகமணி போய் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு 6 மாசம் தான் ஆச்சு செட்டு போட்டு. அக்ரி மூலியமா வந்து வாங்கி செட்டு போட்டு 6 மாசம் தான் ஆகுது. மேக்சிமம் லோக்கல்ல வந்து 10 கிலோ வரைக்கும் இன்ன வரைக்கும் லோக்கல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு மேல நான் ஈல்டு வந்து எடுக்கலைனாக்கா அந்த அளவுக்கு ஆர்டர் எனக்கு வர்றதில்ல. அதனால லோக்கல்ல கொடுக்குற அளவுக்கு நான் நார்மலா அதுக்கு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். பாப்பா உன் பேர் என்னடா? காவி தர்ஷினி. காவி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, உனக்கு இந்த காளான் நீ சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். நல்லா இருக்குமா? செம்மையா இருக்குமா? சரி சரி. ஓகே, நான் வேற என்ன இந்த காளான் பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வேற ஏதாவது இருக்குங்களா? இது வந்து சுகர் பிரஷருக்கு மெயினா சொல்றாங்க டாக்டர்கள் சொல்றது. நமக்கு தெரியாது, அவங்க சொல்றத வச்சுதான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ட்ரைனிங் போற பக்கம் மெயினா வந்து இதுதான் சொன்னாங்க, சிற்பி காளான் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட்டன் காளான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார், இப்ப மத்த பயிர் செடிகளை பயன்படுத்துற மாதிரி இதை பதப்படுத்துறதுக்கோ அல்ல பூச்சிகள் தாக்காம இருக்கிறதுக்கோ ரசாயன மருந்தோ இல்ல பூச்சிக்கொல்லி மருந்தோ இதுல எதுவும் பயன்படுத்துறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். அதெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஓகே, நார்மலா எப்பவும் அவ்வளவுதான். சில வகையான பாதுகாப்பு வழிமுறையெல்லாம் கடைபிடிக்கணும். காளான் நல்ல முறையில வரணுங்கிறதுக்காக சில பாதுகாப்பு நடைமுறையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, அதுல அந்த மாதிரி என்னென்னலாம் செய்றீங்க? அதாவது வாசனைகள்னாக்கா மல்லிகைப்பூ இது மாதிரி வீட்டுக்கு தூரமானவங்க அந்த மாதிரி வந்து யாரும் உள்ள போகக்கூடாது. அனாவசியமான ஆளுங்க யாருமே போகக்கூடாது. நடைமுறையில வந்து யாரும் செட்டுக்குள்ள போறோமோ அவங்க மட்டும்தான் போகணும்.
தேவையில்லாத ஆட்கள் உள்ள போறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். சார் இந்த காளான் இப்ப வளர்ந்துருக்கு பாருங்க. ஆமாங்க. இந்த பண்டல்ல. ஆமா. இந்த ஈல்டு வந்து என்னைக்கு எடுப்பீங்க? நாளைக்கு காலைல எடுக்கணும் சார். நாளைக்கு காலையில இந்த காளான் வந்து உங்களுக்கு பறிக்கிறதுக்கு வந்துருங்களா? விரிஞ்சிடும். ஓகே ஓகே. இப்ப மத்த இதுல எல்லாம் ஒண்ணும் இது காளான்லாம் வராம இருக்குங்களா? செடியெல்லாம் ஈல்டு எடுத்தாச்சு, அதை அமுத்தி விடணும். பாக்கெட் வந்து அமுத்தணுங்க சார். இந்த பாக்கெட்லாம் அமுத்தி விடணுங்களா? ஆமா. இந்த பாக்கெட்லாம் எல்லாமே எடுத்தது. ஆமா, எடுத்தது. ரெண்டாவது ஈல்டுக்கு வந்து எடுக்கணும். அமுக்கி விட்டு தான் எடுக்கணும். இப்ப அமுக்கி விட்டு எடுக்கிறதா இருந்தா இது மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு இந்த காளான் செடி வளரும்? சிப்பி காளான் 4 நாள் ஆகும். ரெண்டாவது ஈல்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகுங்களா? இப்ப இந்த பேக் வந்து ரெண்டாவது ஈல்டுங்கிறீங்க? ரெண்டாவது ஈல்டு. இது வந்து அமுத்தி விட்டதுக்கு அப்புறம் வந்த சிப்பி காளான். ஆமா. ஓகே ஓகே. இதுல உள்ளது எல்லாமே ரெண்டாவது அமுத்தி விட்டுருக்கீங்க. அப்படிதானே சார்? ஆமா. நாளைக்கு காலையில வந்துருங்களா இதெல்லாம்? இது நாளைக்கு காலையில எடுக்கலாம். ஒரு ஈல்டு பாக்கெட்ல ரெண்டாவது ஈல்டு வருங்கிறீங்க. அந்த பாக்கெட்டை வந்து நீங்க எப்படி அமுத்துவீங்கன்னு எங்களுக்காக கொஞ்சம் அமுத்திக்காங்க சார். சொல்லுங்க. இதை வந்து பிரஸ் பண்ணி அமுக்கணும். ஓகே ஓகே. இந்த அமுக்கிறதுனால என்ன நிகழ்வு சார் நடக்கும்? முதல் ஈல்டோட ரெண்டாவது ஈல்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க, ஃப்ரெஷ்ஷா வெளியில வரணும் அப்படின்னாக்க ஓகே அமுத்தினால வரும். இல்லைன்னா கருகி தான் வெளியில வரும். ஓஹோ. கருகி போயிரு. ரெண்டாவது வந்து நமக்கு ஈல்டு கிடைக்காது. ரைட். இதை வந்து மறுபடியும் வந்து டைட் பண்ணி ஓகே லப்பர் பேண்ட் போடணும். இல்லாட்டி டொயின் போட்டு கூட கட்டலாம். இப்போ அமுத்தப்பட்ட இந்த பேக்கெட்ல இருந்து 4 நாள் கழிச்சு தான் சிப்பி காளான் வெளியே வரும். ஆமா, 4 நாள் குறைஞ்சு வச்சா 5 நாள் ஆகும். விதைய வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி அந்த ஈல்டு போட்டு சிப்பி காளானை வளர்க்குறீங்க. ஆமா. அது இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்? ஒவ்வொரு நாளாக்கும் குறைஞ்சபட்சம் நாங்க மேக்சிமம் வீட்டுல இருக்க ஆளுக்கு செய்யறதுனால 15 பாக்கெட். 2 பேர் எங்களோட தினக்கூலி மாதிரி 15 பாக்கெட் ஆர்டர். அப்படிங்கும் போது 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செய்ய முடியும். இப்போ 10 கிலோ 20 கிலோ வேணும் அப்படின்னாக்கா அடுத்து வந்து அதை ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணும்போது அதிகமா வரும். ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்தாலும் ரெண்டாவது ஈல்டு அதை விட அதிகமா வரும். வரும்போது சேல்ஸ் பண்ணி ஆகணும் சார். இப்போ இந்த சிப்பி காளான் பாக்கெட்ல ஆமா ரெண்டாவது தடவை அமுக்கி விட்டு இப்போ எங்களுக்கு செஞ்சு காட்டிட்டீங்க. சரிங்க. இது இந்த ஈல்டுங்கிறது எத்தனை தடவை வரும்? எத்தனை தடவை இதே மாதிரி செய்வீங்க? இது வந்து 3 டைம் வரும். ஃபர்ஸ்ட் ஈல்டு, ரெண்டாவது ஈல்டு. ரெண்டாவது அமுக்குனாதான் ரெண்டாவது ஈல்டு. திருப்பி ஒரு டைம் அமுக்குனா 3வது ஈல்டு. சரி. கடைசியா வேஸ்ட் பாக்கெட் வந்து காட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாட்டு தீவனமும் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்கெட் வந்து 3 ஈல்டு வரைக்கும் ஓரளவுக்கு மகசூல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈல்டு குறையும். அப்படிதானே? குறையும். ஆமா. குறையும் போது வந்து மாட்டுக்கு வந்து அதை வந்து தீவனமா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரமா வந்து காட்டுக்கு வந்து சாணம் மாதிரி காட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ இந்த சிப்பி காளானுக்கு வந்து தண்ணி எல்லாம் எப்படி விடுறீங்க? தண்ணிய வந்து எந்த முறையில வந்து இதுக்கெல்லாம் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இது இருக்குங்களா? இருக்குங்க சார். கூலிங் வேணும் மெயினா. ஓகே. கூரை கொட்டாய் தான், ஆனால் கூலிங் வேணும். சைடில் வந்து ஓஸ் போட்டு சாக்கு கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறோம் மோட்ரு மூலியமா. ஓகே, மோட்ரு மூலியமா எவ்வளவு தண்ணி விடணும்? அப்படி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம். குறைஞ்சபட்சம் 28 டிகிரி கீழே தான் இருக்கணும். அதிகபட்சம் போச்சுனாக்க கலர் சேஞ்ச் ஆகும். காளான் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அப்ப வந்து 28 டிகிரிங்கும் போது ஓரளவுக்கு நார்மலா, அதாவது ஒரு 28 29 டெம்பரேச்சர்லயே இருக்கணும். இது தோட்டக்கலை துறையில இருந்து வந்து அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா, இல்ல மாசம் ஒரு தடவை வருவாங்களா? அதெல்லாம் இடையில ஒரு தடவை பாட்டு போனாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் வர்றதில்ல. இல்ல ஈல்டு வரதுக்கு எந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூலிங் தான் மெயின் இதுக்கு. சரி. இல்ல இந்த இது சொல்றீங்களா, இந்த ஒரு இது வந்து மண்புழு உரம் மாத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து தொட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடுது. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம்? மண்புழு உரத்துக்கு. காட்டுக்கு காய வச்சோம்னா மாடு சாப்பிடுது. மாட்டு தீவனம் மாதிரி மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. இதே வந்து டார்கெட் இருக்குனாக்கா, மார்க்கெட் இருக்குனாக்கா கடைக்கு போட்டோம்னா நமக்கு சிரமம் இல்லை. ஆனா மக்களுக்கு வந்து நம்மளை விட வந்து அங்க வந்து 10 ரூபா சேர்த்தா வாங்குற மாதிரி இருக்கணும். நான் இப்போ வந்து இந்த காளான் வளர்ந்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். ஆமா. இந்த விதை போடுறது, பேக் பண்றதெல்லாம் பார்த்தா இன்னும் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்போ நான் பார்க்கலாம்?
கோயம்புத்தூர்ல தான் விதை வாங்குறோம். வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ரொம்ப சிரமத்தில் லோன் வாங்கி லோனு சாங்ஷன் ஆகாமல் நார்மலாக இப்போதைக்கு செஞ்சிட்ருக்குறோம். கையில் இருக்கிறத வச்சு பெருசாக செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாக்கா மென்மேலும் மேலே வரலாங்க மேடம். உதவி பண்ணுங்க சார். இப்போ இந்த காளானுக்கு எப்படி தண்ணி விடுற முறையை வந்து எப்படி தெளிக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து தெளிக்கிறீங்க அப்படிங்கிறத எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காட்டுங்க. பார்க்கலாம் சார், வாங்க. பாகர் இது வந்து வெயில் தாக்காம இருக்கிறதுக்கு இந்த பாகர் பனி மாதிரி, பனித்துளி மாதிரி. மேலே வந்து பாகர் வந்து மேலே உள்ள காளானுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்காருன்னு அந்த பாகர் போடுறது. சைடு வந்து சாக்கு நனையறக்காக வேண்டி, கூலிங்காக வேண்டி சாக்கு நனையிறது. டெம்பரேச்சர் வந்து 28 குறைஞ்சபட்சம் 29. அதுக்கு மேலே போச்சுனாக்கா கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து நீங்கள் சொல்ல பார்த்தா கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் இங்கே இருக்கணும். ஏன்னா வெயில் சீசன்ல நமக்கு சூழ்நிலைக்கு வெயில் சீசன்ல, அதனால வந்து கூலிங் அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போதைக்கு நார்மலா. மழை காலம், குளிர்காலங்கும் போது அது தேவையில்லை. இனிமேல் வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈல்டே வந்து இந்த மழை காலம் அப்போ வர ஈல்டு வந்து இப்போ வராது. ஆமா, அக்டோபர் நவம்பர்ல இருந்து வரும், கம்மியா தான் வரும். பிப்ரவரி வரைக்கும் ஓரளவுக்கு ஈல்டு இருக்கும். கோடை காலத்துல ஈல்டு கொஞ்சம் குறையும். அந்த ஈல்டை வந்து ஓரளவுக்கு நார்மலா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த தண்ணீர் தெளிப்பு முறையை கூலிங் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறீங்க, உற்பத்தி வெளியில வரும். காளான் விதை சார். காளான் விதை. ஆமா. என்ன காளானுங்க? சிப்பி காளான். சரி, ரைட்டுங்க. கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. இது விதை வந்து உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஆமா. சரி, மண்ணி அங்க இருந்து வந்துடும். விதை வந்து எங்க இருந்து வாங்கிருங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர்ல இருந்து. ஆமா. இது எத்தனை கிலோ பாக்கெட்டு? 1 கிலோ பாக்கெட். 1 கிலோ பாக்கெட். இப்போ என்ன பண்ணி நம்ம இந்த ப்ராசஸ் செய்ய போறீங்க? இந்த பாக்கெட்ல இருக்கிறது 1 கிலோ வந்து 5ஆ டிவைட் பண்ணி 5 பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். 5 பாக்கெட்டுக்கு போட்டுலாம். 1 கிலோ பாக்கெட் வந்து 5ஆ டிவைட் பண்ணி 5 பை 5 பேக் வந்து போட போறீங்க. ஆமா. சரி, ரைட்டு சார். இந்த 5 பாக்கெட் போட்டு எத்தனை தடவை ஈல்டு எடுப்பீங்க? 3 டைம். இந்த வைக்கோல் எல்லாமே வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். சரி. இப்போ ஒரு கைப்படி காளான், சாரி சிப்பி காளான் விதையை போட்டு, ஆமா, அடுத்து ஒரு பண்டலா சுருட்டி வைக்கோலை வந்து உள்ள வைக்கணும். வைக்கோல் உள்ள வச்சுட்டு அடுத்து அதுக்கு மேல வந்து விதை போடணும். ஈரப்பதத்தோட, ரொம்பவும் ஈரம் இருக்கக்கூடாது, ரொம்ப காய்ஞ்சிடக்கூடாது, நார்மலா இருக்கணும். ஒரு பைக்கு வந்து எத்தனை இதை சுருட்டி வைப்பீங்க விதையை போட்டு? அந்த வைக்கோல 5ல இருந்து 6 ரோல் வரைக்கும் வைக்கலாம். 5ல இருந்து 6 ரோல் வரைக்கும் வைக்கலாம். ஆமா, அமுக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த வைக்கோல் வந்து உங்களுக்கு ஈரப்பதமோ அந்த விதை வந்து வளர்றதுக்கு உண்டான நீரையும் வந்து அது கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. ஓகே சார். இப்போ இந்த விதை வந்து முளைச்சு வர்றதோட முளைப்பு திறன் வந்து எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும்? 20 நாள்ல இருந்து 22 நாள் ஆகும். 20 நாள்ல இருந்து 22 நாள் ஆகும். ஆமா. அது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எல்லாம் சைட்ல சாக்குக்கு மட்டும்தான், கூலிங்காக. உள்ள வந்து பேக் தண்ணி விடுறது இல்ல. இப்போ ஒன்ஸ் இந்த வைக்கோலை வந்து ஈரப்பதத்தோட உள்ள வைக்கிறதோட சரி. ஆமா. ஆமா. அந்த ரிஃப்ளெக்டர் தண்ணி வரும், அந்த தண்ணி அடிப்பீங்க. அததான் கேட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வந்து இப்போ விதை போடுறது, அந்த விதை போடுறது எப்படி போடுறாங்க பேக்கில் அப்படின்றதான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த ப்ராசஸ் எல்லாமே வந்துருங்க. இந்த விதை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அந்த நம்ம பார்த்த ஷெட்டில் தொங்க விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்க. இந்த காளான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து இந்த பேக் வந்து ஃபுல்லாகவே எப்படி ஃபில் பண்ணி ஒரு காளானாக வளர்க்குறாங்க. இந்த காளான் வளரும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பூ மாதிரி தான் நமக்கு இருக்குது. நம்ம நார்மலாக வந்து செடியை வந்து மண்ணில் போட்டு விதை போட்டு இது மாதிரி முளைக்க வைப்போம். ஆனால் காளான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இந்த பேக்கில் போட்டு செய்கிறாங்கல்ல, முளைய வைக்கிறாங்கள அந்த விதை வந்து பூவாக வெளியில் வந்து காளானாக நமக்கு பூ மாதிரி வெளியில் வந்து மலருது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ப்ராப்பராக எப்படி செய்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன மியூசிக்கோடு அப்படியே பார்த்துட்டு வாங்க. அவங்க எப்படி ரோல் பண்ணுறாங்க, எப்படி உள்ளே வைக்கிறாங்கன்றத பொறுமையாக ஒரு சின்ன ப்ராசஸாக வந்து செஞ்சிட்ருக்காங்கல்ல, அதை அப்படியே ஒரு மியூசிக்கோட பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ 2 அடுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்தது 3வது அடுக்கு. அடுத்து வந்து இப்போ 3ஆவதாக இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே அழுத்தி நம்ம இது பண்ணி வைக்கும்போது முளைப்பு திறனும் வந்து கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. பதினஞ்சு பேக் தான் வருங்களா? இவ்வளோ இதுக்கும் சேர்த்து 15 பேக் தான் வரும். ஒரு கட்டுங்களா அது? ஆமாம், கொஞ்சம் மிச்சம். ஒரு கட்டில் 20 இப்போ பேக் போட்டு ஒரு நிமிஷம். இப்போ பேக்கிங் பண்ணி 5 கூலம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. 2, 3, 4, 5 கூலம் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணி இப்போ முடிச்சு பண்ணி லப்பர் பேடு மறுபடியும் டைட் பண்ணி போடணும். உருட்டு டைட் பண்ணி அதை வந்து இப்போ கோத்து விட்டு உள்ளே இது பண்ணி வச்சிருவாங்க. வைக்கோலை வந்து ஊற வைக்கிற ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்றீங்க, எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. ஒரு கட்டு கூலம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கூலத்துல இருந்து 22ல இருந்து 25 பேக் வந்து நம்ம போடலாம். அந்த பேக எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு தொட்டில 200 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம ஊற வைக்கணும். அதை ஃபுல்லாவே நம்ம ஓவர் நைட் 12 மணி நேரத்துல இருந்து ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லாவே ஊற வச்சுட்டு அதை 12 மணி நேரம் அந்த வாட்டரை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிலீஸ் பண்ணதை ஃபுல்லாவே நம்ம எடுத்து தார்பாய் விரிச்சு அந்த தார்பாயை ஃபுல்லாவே டெட்டாயில் ஊற்றி கிளீன் பண்ணி அத ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உணர வைக்கணும். நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெயில்ல ஒரு கொஞ்ச நேரம் போட்டு, ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரம் கம்மியாவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து பேக் போட ஸ்டார்ட் பண்ணணும். பதினாறாம் தேதி முந்தா நாள் எடுத்தது இது. இன்னைக்கு தேதி போடணும். இப்போ இது முந்தா நாள் எடுத்தது 3 நாள் ஆயிருக்கு. ஆமாங்க, போட்டு 3 நாள் இந்த அளவுக்கு லைட்டா மாறிடும். லைட்டா மாறி இருக்கு. இன்னைக்கு போட்டது எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு போட்டது இது. இன்னைக்கு போட்டதுக்கும் அந்த 3 நாள் வித்தியாசம் பாருங்க. இதா இருக்கு. இத அப்படியே பக்கத்துல வச்சு காட்டுங்க. இந்த குட்டி பாப்பா வந்து ஹெல்ப்பர் காவியா. ஆமா, அடுத்தது உங்க அப்பா இல்லனா திட்டுவாரு. வரலைனா நீதான் வந்து யதார்த்தமான எல்லாரும் ஓட்டிடுவாங்க. விற்பனை பிரதிநிதியே நீதான். உள்ளதை உள்ளபடி சொல்வோம். அவ்வளவுதாங்க. ட்ரே எடுத்துட்டு வா, காளான் எடுக்கிறத காமிச்சிட்டு அவ்வளவுதான் கட் பண்ணிக்கலாம். காளான் எடுக்கிறத காமிச்சினா ட்ரே எடுத்துட்டு வா. அந்த பாக்கெட்ல இருக்க அக்காட்ட கொடுத்துட்டு ட்ரே எடுத்துட்டு வா. இங்க வா, பெருசா இருக்கிறத இங்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இப்போ அதை தான் எடுக்க போறோம்.
இங்க வாங்க, இங்க முன்னாடி இங்க இருக்கிறது முன்னாடி பெருசா இருக்குங்கிறது அதை எடுத்துக்கலாம். இதை விட ஒண்ணு பெருசா இருக்கும், கொஞ்சம் சுருங்கிருச்சு. காலையில எடுத்திருந்தா பெருசா இருக்கும். டைம் ஆனதால லேசா சுருங்கி. மெதுவா எடுக்கிறோமா, வீடியோ எடுக்கணும்ல. நான் பிக்கிட்டா பேக்லயும் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கீங்களா சார்? ஆமாங்க. இது வந்து எத்தனை ஹோல்ஸ் போடுவீங்க? 4 பக்கம் 16 ஹோல்ஸ் போடணும். 4 பக்கம் 16 ஹோல்ஸ். ஆமா. சரி, ரைட். என்ன வச்சிருக்க? காளான். என்ன காளான்? சிப்பி காளான். சூப்பர். அழகா இருக்குல? அழகா. என்ன மாதிரியே இருக்கு. சரி. ஓகே. காளானை பறிச்சு இதுல இருக்க தண்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்டை கட் பண்ணி எடுத்துட்டு வெறும் காளானை மட்டும் நம்ம பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து 200 கிராம் 250 கிராம் அந்த மாதிரி அவங்களோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் இருக்க தண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு கிடையாது. இதில் இருக்க தண்டுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை காய வச்சு மிஷினில் கொடுத்து பவுடராக அடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாலில் வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இதுவும் ஹெல்த் மிக்ஸாக நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு பிஸ்கட் பண்ணலாம். ராகி மாவில் இல்லை கோதுமை மாவில் அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கட்டாகவும் பண்ணலாம். வெறும் இந்த இதை வச்சுட்டு உங்களுக்கு ஊறுகாய் பண்ணலாம். இந்த சிப்பிக்காளானை வச்சு ஊறுகாய் பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணலாம், சாம்பார் பொடி, ரசப்பொடி, நிறைய வெரைட்டிஸ் இதில் வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு சூப், இந்த தண்டு வச்சு சூப்பும் உங்களுக்கு செய்யலாம். ட்ரையாக இருக்கும்போது, ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட் அதுவுமே நல்லாயிருக்கும். டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஓவல் ஷேப் இருக்கும், நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும், உங்களுக்கு சேல்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக நமக்கு 30 இல்லை 32 அந்த மாதிரிலாம் கிடைக்கிது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கின மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஷேப் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். காலையிலேயே பறிச்சாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி இப்படி தான் இருக்குங்க. இதே ஈவினிங் ஆயிடுச்சு, இங்கே பாருங்க, ஈவினிங் ஆனனால இது எல்லாமே சுருங்கிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்காக வெயிட் பண்ணாங்க, எங்களுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னனால இப்போ ஈவினிங் பறிச்சனால எல்லாமே சுருங்கிடுச்சு. இது தாங்க வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு. இதில் அவங்க ஃபோன் நம்பரும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்து எல்லாமே தயாராகிடுச்சு, பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது அவங்க மேலே வந்து லேபிள்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், வாங்கி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் ஒரு சிறு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குடிசை தொழில் மாதிரி இன்றைக்கி சிப்பி காளான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தொழிலை மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லா வகையிலும் ஊக்குவிப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறோம். இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்து இவங்களை நிறைய ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் தான் அவங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன தொழிலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பெரிய தொழிலாக அவங்க செய்யும்போது நாங்கள் மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய், தேங்க்யூ.